ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பச்சை பயிறு கஞ்சி மாவு மிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி மாவு மிக்ஸ் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இது வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணெல்லாம் நல்லாவே நமக்கு ஆறும். அடுத்து பார்த்திங்கன்னா இது நல்ல பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக குறைச்சி கொடுக்குங்க. இந்த கஞ்சி மாவு மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. இது நாட்டு பச்சை பயிறு, நல்லா சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அடுப்பில் பேன் வச்சுட்டேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இது 250 கிராம் அளவுக்கு வரும், 1/4 கிலோ அளவுக்கு வரும். பச்சை பயிறு சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா பயிறு நல்லா ஹீட் ஆகணும், அதனால் 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கிறேன். அடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. நமக்கு பச்சை பயிறு எந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி மாவு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்ல நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60% நமக்கு பயிறு நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பயிறு எல்லாமே நிறம் மாறி வரணும். நமக்கு அந்த பக்குவத்துக்கு நம்ம பயிறு நல்லா வறுத்துக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா பச்சை பயிறு கஞ்சி பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணெல்லாம், அல்சர் மாதிரி இருக்கிறவங்க இது கஞ்சி சாப்பிட்லாம். தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். திரும்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கேன். இப்போ ஒரு 12 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பயிரோடையே நம்ம ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கிறேங்க. சுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது, நல்ல டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் சுக்கு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுக்கும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு நல்லா பயிரெல்லாம் நிறம் மாறி நல்ல வாசனை வர ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம பயிர் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டேன். அடுத்து பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பொன்னி பச்சரிசி சேர்த்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி தாங்க சேர்த்துக்கிறேன். நல்லா அரிசி நல்லா சவக்க வறுக்கணும், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா சவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி நல்லாவே பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிரோடையே வறுத்து வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அடுத்து அப்படியே எல்லா பயிறு, அரிசி, ஏலக்காய், சுக்கு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். லைட்டாக சின்ன திருன்னு இருந்தால் போதுங்க. ஒரு 90% எனக்கு நல்லாவே அரைப்பட்டுருச்சு. நம்ம பயிறு நல்லா வறுத்தோன்னா மிக்ஸி ஜார்லேயே மாவு நமக்கு நல்லா ஃபைனாக வந்துடும். இல்லைன்னா நம்ம அதிகமான அளவு செஞ்சோன்னா நம்ம மிஷினில் கொடுத்து கூட நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாசனை போகாமல் ஒரு பாட்டிலில் போட்டு அப்படி நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் பச்சை பயிறு கஞ்சி தாங்க ரெடி பண்ண போகிறேன். மாவு பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். 3வது டேபிள் ஸ்பூன், இது 4வது டேபிள் ஸ்பூன், திரும்பி 5வது டேபிள் ஸ்பூன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு கப் சேர்த்துட்டேன், இது 2வது கப். இது திரும்ப ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. மாவு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா அடுப்பில் வச்சுட்டு நம்ம நன்மை கஞ்சி ரெடி பண்ண வேண்டியதாங்க. அதுக்குள்ளே அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 1/2 கப் அளவுக்கு இடித்த வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கொதித்து ரெடி ஆகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு வெல்லம் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இன்றைக்கி லைட்டாக கொதிக்க வச்சுக்கிறேன். இது பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி ஓரளவு திக்காக ஆரம்பிக்குது. நல்லா கரண்டி வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசனை அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க.
நம்ம மிக்சியில் மாவு அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஏலக்காய் சுக்கு வாசனையோட பச்சை பயிறு வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம கிட்டத்தட்ட எனக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான இனிப்போடு இருக்குதுங்க, அதிகமான அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மைல்டாக நம்ம கஞ்சி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெல்லம் ஜீனிலாம் சேர்க்கலைன்னா நீங்கள் உப்பு மட்டும் கூட சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி கூட குடிக்கலாம். இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. கஞ்சி நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்ல நிறம் மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் அதிகமான அளவு தாங்க சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தாங்கன்னா தேங்காய் நல்லா மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா தேங்காய் பால் எடுத்துன்னு வடிகட்டிட்டு கஞ்சியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நமக்கு நல்ல சுட சுட பச்சைப்பயிறு கஞ்சி சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது, தேங்காயோடு நம்ம மென்று சாப்பிடும்போது கஞ்சி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் மிக்சியில் மாவு அரைக்கும் போது இந்த மாவு நம்ம சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெளியில் மிஷின்லாம் கொடுத்து நம்ம மாவு அரைச்சோன்னா நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சி பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான கஞ்சியும் கூட. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.